நீங்க எந்தெந்த குக்கிங் ஆயில் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? செக்குல ஆட்டின கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் எல்லா வித சமையலுக்குமே, குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். குறிப்பாக தோசைக்கு ஊற்றும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரிஃபைன்டு கடலெண்ணெய். ரிஃபைன் கடலெண்ணெய் வந்து பலகாரம் செய்யறதுக்கு, முறுக்கு, மிக்சர், தட்டை இந்த மாதிரி கார வகைகள் செய்யறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அதிகமாக பொங்கி வராது. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் மீன் பொரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மோர் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவியல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். செக்குல ஆட்டின கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து சாதத்தில் எந்த வித பொடி போட்டு சாப்பிட்டாலும் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, வறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில். ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஸ்வீட் செய்யறதுக்கு மெயினாக அதை யூஸ் பண்ணுவோம். எல்லா வித ஸ்வீட்டுக்கும் எந்த விதமான வாசனை இல்லாத எண்ணெய் வேணுங்கிறதுக்காக இந்த எண்ணெய் நான் யூஸ் பண்ணுவேன். பாம் ஆயில். ஃபார்ம் ஆயில் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. விளக்கெண்ணெய். பருப்பு வேக வைக்கும்போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து சாப்பிடும்போது கேஸ் ட்ரபிள் ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெயை பயன்படுத்துவோம். கடுகெண்ணெய். அந்த எண்ணெய் இந்த பக்கம் அதிகம் கிடைக்கிறது இல்லை. நம்ம நார்த்து சைடு தான் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம சைடு என்ன கிடைக்குதோ அந்த எண்ணெயை மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன்.